ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பலாப்பழத்தையும் அரிசி மாவு வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பலாச்சொலை எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பலாப்பழத்தோட கொட்டையெல்லாம் நீக்கிடலாம். பலாப்பழத்தை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கொட்டை இருக்கும். கொட்டைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் நரம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். அந்த மாதிரி நரம்பு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கா இருந்தாலும் சரி, எந்த ரெசிபி செய்கிறக்கா இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் எல்லா பலாச்சொலையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பலாச்சொலையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு சுற்றுனாலே இந்த அளவுக்கு மைய பேஸ்டாட்ட அரைஞ்சிரும். வேறொரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அந்த அரிசி மாவு கூட நம்ம அரைச்சிட்டு வந்த பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார்லேருந்து க்ளீனாக எல்லா பலாப்பழத்தையும் இந்த அரிசி மாவில் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த பலாப்பழத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவில் இஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு நிமிஷம் போல் நல்லா பொறுமையாக, ஏன்னா பலாப்பழம் நம்மளுக்கு கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு தேவையில்லை அப்படின்னா இதே அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எங்கள் பலாப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டேன். சேர்த்து இதையும் சேர்த்து ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு ஆயிடுச்சு. இனி ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா இட்லி ஊற்றுற பதத்துக்கே இருக்கணும். தோசை பதத்துக்கு எடுத்துடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ்வில் பனியாரக்கல்லை வச்சிடலாம். அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பலாப்பழ அரிசி மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணால் போதும். இப்போ பனியாற்கல் ஹீட் ஆகிடுச்சு. இதில் உங்கள் விருப்பம் போல் ஆயிலோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். அரை குழி அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறோம். அதனால் அரை குழிக்கு ஊற்றுனிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுருவோம். எல்லாத்துக்கும் இது போலையே வச்சு விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்லி மாவை மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா ரவுண்ட்லேயும் நம்ம ஊற்றி எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் வேகும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு விட்டுடலாம். குழந்தைங்க வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இப்படி பலாப்பழத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பனியாரம் போல் உள்ளே பலாப்பழத்தோட சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழத்தை நம்ம பாயாசம் செய்வோம், இல்லை அப்படின்னா சிப்ஸு செய்வோம், டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இது போல் நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்து மேலேயுமே ஊற்றியாச்சு. ஒரு 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒன் சைடு நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுருவோம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஒரு பரம் நல்லா வெந்திருக்கு.
ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி வேகணும். இதுக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் எடுக்கும். திருப்பி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நெய் வந்து மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. நெய்யோட வாசத்துக்கும் இந்த பலாப்பழ ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கிறக்கும் இந்த பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.